கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய இந்த புதிய மாதத்தின் அன்பின் நல்வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நம்மளை 8 மாதம் முடித்து இந்த 9வது மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் காண பண்ணியிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் பல நன்மைகளை எதிர்பார்த்து நிற்கிறோம். விசேஷமாக பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை, ஒரு பெரிய அசைவை, பின்மாரியை, பிந்தின ஆலயத்தின் மகிமையை ஆண்டவர் தம்முடைய அக்கினிய தேசத்தில் போட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை, ஆக்கிரகத்தை நம்ம திருச்சபையில் எதிர்பார்க்கிறோம். அதுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எப்படியாவது ஒரு எழுப்புதலின் அசைவ தேசத்தில் தரணும் என்பதற்காக இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இதில் இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் அது என்ன? எத்தனையோ வாக்குத்தத்தம் எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது தான். ஒவ்வொரு மாதமும் நமக்கு வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தருகிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதும் சில நேரம் வாக்குத்தத்தம் தருகிறார். ஒரு அடுத்த தரிசனத்துக்குள்ளே நுழையும் போது, ஆண்டவருக்கு சமூகத்தில் எழும்பி செயல்படும் போது ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தர்றார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். என்னது? ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதற்கு பின்பாக, நான் போகிறேன் என்று கவலைப்படாதிருங்க, தேச்சரவாளரை உங்களுக்கு நான் அனுப்புவேன், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் வந்து நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இந்த ஆவியானவர் வரும்போது தான் ஒரு பெரிய எழுப்புதல் வரும் என்று சொன்னபடி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள், அங்கே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருந்தார்கள். அப்பொழுது தான் பெந்தேகோஸ்தே நாள் வந்தது. யோவேல் 2ஆம் அதிகாரத்தின் வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறியதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணும். அதுதான் வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியானவரை ஊற்றப்படுகிற வாக்குத்தத்தம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த மாதம் உங்களுக்கு பல வாக்குத்தத்தங்களை ஒருவேளை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். நீங்கள் வாலிப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட புதிதில், இல்லைன்னா உங்கள் ஊழியத்துக்கு வந்த புதிதில், குடும்பத்தை ஆரம்பிக்கும் நேரத்தில், வியாபாரம் செய்கிற நேரத்தில், ஏதோ இக்கட்டான சூழ்நிலையில் பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கும் போது தந்திருக்கலாம். இன்னும் நிறைவேறாமல் இருக்கா? இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு மீண்டும் சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். போன மாதமும் ஆண்டவர் ஏசாயா 30:18 தான் சொன்னார், காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அது சம்பந்தமாகவே ஆண்டவர் தொடர்ந்து இந்த மாதம் நம்மளை மீண்டும் காத்திருக்க செய்ய பண்ணுகிறார். காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வாக்குத்தத்தம் இது கடைசி கால வாக்குத்தத்தம், ஆவியானவருடைய வாக்குத்தத்தம். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் வரும்போது பலத்த காரியங்களை செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய தடைகள் இருக்கலாம், பர்வதம் போல முன்னாடி இருக்கலாம். அந்த ஆவியானவர் வரும்போது செருபாபேலுக்கு முன்பாக எல்லாம் சமபூமியாய் மாறும். இந்த ஆவியானவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்களா? இதுவரைக்கும் என்னென்ன வாக்குத்தத்தம் நிறைவேறலையேன்னு தாமதித்து ஒருவேளை சோர்ந்து பலவீனப்பட்டுட்டீங்களா? இந்த ஆவியானவர் வரும்போது எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. இந்த மாதம் ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். இங்கே பிரத்யேகமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்ட போது ரட்சிப்பு உண்டானது. 3000 பேர் ஒரு நேரத்தில் ரட்சிப்பு. ஒரே நாள் அற்புதத்தை தேவன் செய்தார். 5000 பேர் சபைக்குள்ளே வந்தார்கள். இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாக இருக்க போகிறது. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற மாதம், ரட்சிப்பை கொடுக்கிற மாதம்,
அற்புதத்தை தேவன் செய்கிற மாதம். இந்த ஆவியானவர் வரும்போது சகலமும் மாறும். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஜலத்தின் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தில் இருள் இருந்தது. இந்த ஆவியானவர் வந்தபோது எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். உங்கள் மேலே இந்த மாதம் விசேஷமாய் அந்த ஆவியானவர், இந்த ஆவியானவர் இருந்தால் உங்கள் பலவீனத்தை மாற்றுவார். இந்த ஆவியானவர் இருந்தால் ஏன் இன்னும் தாமதிக்குது? சோர்வே வராது, நீங்கள் பலப்படுவீர்கள். ஆவியினாலே எல்லாகும், மாம்சத்தினால முடியாது, உலக பிரயாசத்தினால முடியாது, மனுஷரால முடியாது. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த விசேஷமாக பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதம் அந்த ஆவி நமக்குள்ள வருமானால் வாக்குத்தத்தமும் நிறைவேறும். எதெல்லாம் நின்று கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் இன்னும் நடக்காமல் இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் இந்த மாதம் தேவன் செய்ய போதுமானவராயிருக்கிறார். கலங்காதிருங்க, காத்திருங்க. தொடர்ந்து காத்திருப்போம், தொடர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். அமர்க்கையா இருப்பதே தேவ சமூகத்தில் பலன். இந்த மாதமும் காத்திருங்க, விடாதீங்க. கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார். மகத்துவங்கள் வெளியாக போகிறது. ஆபிரகாம் அந்தபடியே பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த மாதமும் பொறுமையாக இருப்போம், கர்த்தர் நமக்கு தருவார். தைரியமாக இருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த புதிய செப்டம்பர் மாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் மறுபடியும் எங்களை பார்த்து சொல்கிறீங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திரு, காத்திரு. காத்திருக்கிறவர்களை பாக்கியவான் சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த மாதமும் நாங்கள் காத்திருக்க போகிறோம். ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகிறோம். இந்த மாதம் காத்திருக்க போகிறோம், ரட்சிப்பு உண்டாக போகிறது. இந்த மாதம் காத்திருக்க போகிறோம், அற்புதம் நடக்க போகிறது. இந்த மாதம் காத்திருக்க போகிறோம், ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அடையாளப்படுத்த போகிறீர். அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மாதத்தில் அற்புதங்களும் விடுதலைகளும் சுகங்களும் ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இந்த காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்ய போகிற மகிமை பெரியதாக இருக்க போகிறது. என் ஆவியை நான் ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறேன். உம்முடைய ஆவி வரும்போது ஒரு பெரிய மகிமை. கர்த்தரே அதை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் மீண்டும் ஒரு காத்திருத்தல், மீண்டும் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள் நெருங்கிவிட்டது. மகிமை பெரியதாயிருக்கும். God bless you. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.